கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. என் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது நாம் எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எதற்காக போகிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று வேத புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் வழிகள், என்னுடைய வழிகள் நிலைவரப்பட வேண்டும் என்றால், நாம் போகிற காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் நம்முடைய நடையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நடப்பதற்கு முன்பாக நம்மை உண்டாக்கினவரை பார்க்க வேண்டும். இந்த இடத்துக்கு போவது அவருக்கு பிரியமா, பிரியம் இல்லையா, தேவன் இதை எப்படி பார்க்கிறார் என்று அவரிடத்தில் நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபித்து செல்ல வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் அது கீழே வசனத்தை எழுதுகிறார்கள், வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாது, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. தீமை செய்வதற்கு உன் காலை விலக்கிடு. அப்போ எதுக்கு போகுது? சண்டை போட போகுதா? யாரையும் அடிக்க போகிறதா? தவறான இடங்களுக்கு போகிறதா? கெட்ட பழக்க வழக்கத்தை செய்வதற்கு, மறைவதற்கு போகிறதா? என் அன்புக்குரியவர்களே, அப்பொழுது கால்நடையை தூக்கி பார்த்தால் நம்ம வழி நிலைவரப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நீங்கள் கவனிங்க, நம்ம எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம், எப்படி போகிறோம் என்பதை நாம் பார்த்தால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம் கால்களை இடராதபடி நம்மளை பாதுகாப்பார். ஆண்டவருக்கு பயந்து செயல்படுவோம், கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். நம்மளால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாள் எங்கள் கால் நடைகளை ஆண்டவரை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். எங்கள் நடைகளை நீரே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இல்லாமல் எந்த இடத்துக்கும் போகாமல் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் ரத்தத்துக்குள்ளே எங்களை மூடுங்க. உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீரே எங்களை ஆளுகை செய்து நடத்துங்க சுவாமி. இதனால் நாங்கள் எங்கெல்லாம் சொல்லுகிறோம் அங்கெல்லாம் உடைய பாதுகாவல் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.